அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான சில ஸ்டாக்ஸோட நியூஸும் அண்டு மார்க்கெட்டோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவை நம்ம தமிழில் வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ் நிப்டி ஜோன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்துருக்கு. இது என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்டர்னலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம் அப்படின்ற நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம், நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் அப்டேட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் இன்றைக்கி வந்து 15/7/2025 அன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து என்னென்னா ரீச் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SMFG அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சுமிட்டோமோ மிட்சுயி ஃபினான்ஷியல் குரூப், அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னவனுக்கு மணி கண்ட்ரோலில் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி எஸ் பேங்க் வந்துட்டு 3% வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஏறி இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் இன்றைக்கி 4% வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து ஏறி இருக்குது. அதாவது 4414 வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்க, ரீச் பண்ணியிருந்தாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு குளோபல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பிளான் வந்து என்னன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி டாப் கெய்னர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாப் கெய்னராகவும் வந்திருக்காங்க. 4% அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஏறி இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 இன்றைக்கி நடந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, போத் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், ஓகேங்களா. ஸோ FBI அண்ட் DIA டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, FII DIA ரெண்டு பேருமே ஜூலை 15 அன்னைக்கு நெட் பையராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாறி இருக்காங்க. FII கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடிக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. DIA பார்த்தீங்கன்னா 1555 கோடி அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, NSEயில் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து மார்க்கெட் வந்து குறிக்குது. மன்னிக்கவும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பேடிஎம் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் இன்றைக்கி என்ன இருக்குது, ஏறி இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோத்திலால் ஆஸ்வால் அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க ஒரு பேடிஎம்மில். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ப்ராபபிலிட்டி ஆன் பேடிஎம் மே மூவ் பேக் இன்டு தி, அதாவது என்னென்னா MSCI ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து பேடிஎம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இருந்துட்டு MSCI ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மிங் ஆகஸ்ட் மந்தில் MSCI ரீபேலன்சிங் மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனால பேடிஎம் இந்த பார்த்திங்கன்னா 2% அளவுக்கு இன்றைக்கி ஏற்றம் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 16 அன்னைக்கு F&O பேன் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்மார்க் ஃபார்மா, இந்துஸ்தான் காப்பர் அண்ட் RBL பேங்க், இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து F&O பேனில் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக நமக்கு IPOவில் வந்து லிஸ்டான HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 568 கோடி வந்துட்டு Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026, அதாவது லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 568 கோடிக்கு வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 582 கோடியாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்துட்டு 2% வரைக்கும் டவுன் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரெவென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏறி இருக்காங்க. அதே லாஸ்ட் இயர் Q1 பார்த்தீங்கன்னா 3884 கோடியாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தவங்க இந்த வருஷம் 4465 கோடியாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதாவது 15% வரைக்கும். ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் வந்து நேபாளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்பா கோலா அப்படின்ற வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததான் ஆந்தம் பயோசைன்ஸ் டே 2 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு 15. ஆக்சுவலாக நாளையோட முடியுது 16/7/2025 முடியுது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆந்தம் பயோசைன்ஸ் தமிழ் எப்படி ஜோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் வந்துட்டு 2.07 டைம்ஸ் வந்துட்டு என்னென்னா நடந்திருக்கு. டோட்டலாக வந்துட்டு 3.27 டைம்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ரீட்டைல் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது டிசிஷன் வந்து எடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அலர்ட் வந்து ஒன்று வந்து நான் ஜஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா பதஞ்சலி ஃபுட் கன்சிடர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17 அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க பேசுவாங்க அப்படின்றது ஒரு டீட்டெயில் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நியூஸ் வந்து பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி இவங்க போனஸ் கொடுக்க போகிறாங்க, எந்த ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி அண்ட் எல்டிஐ மைண்ட்ரி, பாலிகேப் இந்தியா, டாடா கம்யூனிகேஷன், ஆக்சிஸ் பேங்க், விப்ரோ லிமிடெட், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், த இந்தியன் ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நாளைக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் வந்து கொடுக்க போகிறாங்க, அந்த ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்கன்றது நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் ஃபைனலாக நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தமிழ்லேயே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம யூடியூப் சேனலில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி நண்பர்களே.